வணக்கம். என் பேர் ருத்ரா. நான் இங்கே திருவண்ணாமலையில் இருக்கோம். எனக்கு ஊர் வந்து பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியிலேருந்து நாங்கள் எங்களுடைய பசங்களுடைய ஸ்கூலுக்காக தான் வந்து இங்கே திருவண்ணாமலை வந்தோம். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு பேர் பர்வதவர்த்தினி, பையன் பேர் பார்த்திவன். கொஞ்சம் தற்சார்பு கல்வியாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடலில் தான் நாங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு வந்தோம். நான் வந்து தேட்டர் ஆக்டரு. அப்போ குழந்தைங்களுக்காக நான் தேட்டர் பண்ணலைன்னா தற்காலிகமாக அதை நிப்பாட்டி வச்சுருக்கோம். நான் எப்படியும் குழந்தைங்களோட யாராவது ஒரு பேரண்ட் இருக்கணும் இல்லைங்களா? இப்போ என்னுடைய வேலை தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு நான் அதில் கவனம் செலுத்தினேன்னா எப்படியும் குழந்தைங்களோட லைஃப் வந்து என்ன ஆகும்னு தெரியாது. இப்போ அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? குழந்தைங்களுக்கு நான் இப்படி ஆகணும், இப்படி இருக்க ஆசை அப்படிங்கிட்டு எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்குல்ல. இப்போ என் மைண்டுக்கு ஒன்று இருக்கும் இல்லையா? நான் இந்தவா ஆகணும் அந்தவா ஆகணும்னு. இப்போ அந்த மாதிரி என்னுடைய குழந்தைங்களுக்கும் அப்படி இருக்கும். நான் நினச்சிட்டு இப்போ குழந்தைங்களுடைய விருப்பத்துக்காக இப்படி ஒரு ஸ்கூலை வந்து தேர்ந்தெடுத்து அங்கே வந்தோம். அப்புறம் திருவண்ணாமலையில் ஒரு 42 சென்ட் இடம் வாங்கி அது ஒரு 4 வருஷம் ஆச்சு. இயற்கை விவசாயம் வந்து நான் சக்ஸஸாக பண்ணுறேன், இப்படி பெருசாக பண்ணுறேன்லாம் கிடையாது. என்னுடைய தேவைக்காக, என்னுடைய அன்றாட தேவைக்காக வந்து இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறேன் நான். இப்போ கீரை, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பீன்ஸு, கேரட்டு போட்டால் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் அதில் கலந்து தான் இருக்குது. அதில் தான் இந்த கேரட்லாம் போட்டு பார்த்து அது ரெடி பண்ணது. ஆனால் அது சூப்பராகவே வருது எங்கள் இடத்துக்கு. இப்போ கொத்தமல்லி போட்டேன், பனி வேர்க்கடலை அது போட்டேன். இந்த மாதிரி ரொம்ப ரேராக இருக்கிற விஷயங்கள்லாம் கூட போட்டு எல்லாம் எடுத்திருக்கேன், விதைக்காக எடுத்திருக்கேன். அது பெரிய வீட்டு உபயோகத்துக்கு கூட இல்லை. இந்த மண்ணுக்கு இதெல்லாம் போட்டால் வருமாங்கிறது வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ ரெகுலராக இருக்கிறது வந்து வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய். இது வந்து எப்பயுமே வந்து இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறது வந்து அதை நம்ம பண்ணிட்டு இருக்கேன். எங்கேயாவது ஒரு 2-3 செடி வச்சு அதுங்களுக்கு தண்ணி ஊத்துறது அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கேன். வந்து இந்த இடம் வாங்கி இதுல வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சதே வந்து எனக்கு ஓரளவுக்கு விவசாயம் தெரியும். ஏன்னா நான் ரொம்ப கிராமத்துல இருந்து வந்த ஆளு. எனக்கு அப்பா அம்மா அந்த சூழலே வந்து இந்த ஊருடைய சூழலே ரொம்ப பயங்கர கிராமம். எங்க பார்த்தாலும் இந்த விவசாயம் வேலை நடந்துகிட்டே இருக்கும். அந்த சூழல்லே வளர்ந்ததுனால நமக்கு அது கொஞ்சம் பக்கமா இருந்துச்சு. இப்போ வேலை பார்க்கறத செய்யறது வந்து நம்ம பார்க்கறோம் இல்லையா? அவங்க எப்படி மண்வெட்டியை போட்டு அள்ளி மண்ணை அணைக்கிறாங்க, களைக்கட்டை வச்சு எப்படி அந்த களையை வெட்டி எடுக்கிறாங்க, புதுசா ஒரு விதைய வந்து எப்படி தூவுறாங்க, அதெல்லாம் நம்ம கண்கூடா அதை பார்த்து பழகினதுனால இப்போ எனக்கான வேலை இதெல்லாம் என் தோட்டத்துக்கு இதெல்லாம் நானே பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரிதான் அப்படி ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் வந்து இதுல இந்த 42 சென்ட்லயுமே வந்து கடலை, பச்சை பயிறு, உளுந்து, மொச்சை இதான் போட்டுட்டு இருந்தேன். இது கூட வந்து மரங்களும் நம்ம வைக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய பண விதைகளை வந்து அது கலெக்ட் பண்ணி நான் பண விதைகளை வந்து இந்த வேலி ஓரங்கள் ஃபுல்லாவே போட்டிருக்கேன். இப்போ அதுவும் வந்திருக்கு. இப்போ அதுக்கு அடுத்த கட்டமா வந்து பழமரங்கள் வந்து வைக்கலாம். பழமரங்கள் வைக்கணும்னா கூட வந்து ஒரே மாதிரியோட வச்சிடக்கூடாது. நம்ம இந்த 12 மாசத்துக்கும் வரக்கூடிய பழமரங்கள் வச்சா சூப்பரா இருக்கும். அதான் அல்ப ஆசை தானே எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. இப்ப வர உணவுகள்லாம் அவ்வளவு ஆரோக்கியமா இருக்குதாங்கிறது அது பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா நம்ம கடையில போய் வாங்கும்பொழுது தெரியும் இல்லையா? நான் நல்லா கிராமத்துல இருந்து வந்த ஆளுங்கிறதுனால எனக்கு தெரியும். இப்போ ஓரளவுக்கு அந்த எப்பயுமே வழக்கமா இந்த சோரைக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், பூசணிக்காய், வாழைக்காய் இப்படியே சாப்பிட்ட ஆள் வந்து திடீர்னு கேரட்டு, முட்டைகோசு, காலிஃப்ளவரு இப்படியே புது வெரைட்டியா பார்க்கும்போது நிஜமாலுமே இது இயற்கை முறையில தான் விளையுதா இல்லை மருந்து போடுறாங்களான்னு தெரியல இல்லையா? சரி, எதுக்கு நம்ம அவ்வளோ இது பரிசோதனைகள்லாம் நம்ம போகிறது வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படிலாம் விட்டாச்சு. இப்போ பார்த்தா இப்போ நர்சரிங்ல இருந்து நான் கொஞ்சம் செடி வாங்கிட்டு வந்தேன். இந்த முட்டைக்கோசு ஆக்சுவலாக அது வச்சா வந்து இந்த மண்ணு கூட அது கூட வருது. ஏன்னா அதை நான் வந்து கையெடுக்கல. இப்போ நம்ம பூமிக்கு ஏற்ற மாதிரி இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் வருதோ அப்போ அதை மட்டும்தான் வச்சு ஓரளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து தற்சார்பு கல்வியை மட்டும் கொடுத்துட்டா போதாது, அதனுடைய வாழ்வியலும் வந்து அவங்களுக்கு அது சரியா இருக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த மண் சார்ந்த கல்வியை அவங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் வந்து இப்போ அந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ணவே ஆரம்பிச்சது. ஏன்னா இப்போ நமக்கு போர் போட்டிருக்கோம், தண்ணி இருக்கு, மண் இருக்கு, தண்ணி இருக்கு. நம்ம இறங்கி வேலை பார்த்தா மட்டும் போதும். இங்க நான் ஃபுல்லா வந்து இந்த 42 சென்ட்லயும் வந்து நான் மட்டும்தான் வேலை பார்க்குறேன். நான் வேலை பார்க்கும்போது வந்து குழந்தைங்களை பக்கத்துலயே வச்சுக்கிட்டு வந்து நம்ம வேலை பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இதை செய்ய அதை செய்யன்னு சொன்னா சத்தியமா செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த விளையாட்டுத்தனம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. வேலை பார்க்கும்போது நம்ம கூட பக்கத்துல இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது போயிடும். அவங்க கம்ப்யூட்டர் மூலம் அவங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து பிடிச்சிக்குவாங்க.
இப்போ அந்த சூழலை நம்ம வச்சுட்டு இருந்தோம்னாலே போதும், அவங்களா வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் வந்து இப்போ பையன் வந்து அப்படிதான் நிறைய வேலை பார்ப்பான். இப்போ ஏதாவது நாத்து வாங்கிட்டு வந்து நடவு பண்ணணும்னா வந்து பசங்களை வச்சுட்டு நடவு பண்றது, இல்ல செடிங்களுக்கு இடையில வந்து களை எடுக்கணும்னா, இப்போ நான் களை வெட்டிட்டே இருக்கேன்னா இப்போ அவங்களும் இடையில பிடிச்சி களை கட்டை பிடிச்சி அந்த களை வெட்டி எடுக்கிறது போக செய்யறது. ஆனா அந்த வாழ்வியல வந்து பசங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நம்ம செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துரும். நம்ம முதல்ல வந்து தோட்டத்துல மரம்னு வச்சது வந்து நம்ம பனை விதை தான் போட்டது. ஸோ பனை விதை வந்து எப்படி ஒரு 10 அடிக்கு ஒரு விதை போட்டு நம்ம வச்சிருக்கோம். பனை விதை இப்படி லைனா வந்திருக்கு. அதே மாதிரி பழம் இடையில வந்து அது கொஞ்சம் முன்பக்கமா தள்ளி பழமரங்களும் வச்சிருக்கோம். பழமரத்துக்கு வந்து 15 அடிக்கு ஒரு பழமரம் வச்சிருக்கோம். அத சப்போட்டா, ஆரஞ்சு அந்த மாதிரி வச்சிருக்கோம். அது கூடவே வந்து சின்ன வந்து இந்த மகோகனின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மரங்கள் வச்சிருக்கேன். அது வந்து ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது. அது வந்து நெட்டுக்கா வளரும்னு சொன்னதுனால இப்போ நம்ம ஓன் யூஸ்க்காக நம்ம அதை பயன்படுத்திக்கலாம்னு சொன்னாலும் அந்த 15 அடிக்கு கேப்ல வந்து ஒரு மகோகனி வச்சிருக்கோம். அதுக்கு இடையில கேப்ல வந்து சின்ன சின்ன செடிகள் வச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி மருதாணி செடி வச்சிருக்கோம். இந்த பக்கம் வந்து நொச்சு வச்சிருக்கோம். ஸோ நம்ம வைத்தியத்துக்காக வந்து நொச்சு வச்சிருக்கோம். இது வந்து கொடி ஆரஞ்சு. ஸோ இப்படிதான் இருக்கும். நம்ம அப்புறம் அது தொடர்ந்து அப்படிதான் இருக்கும். இந்த கருவேப்பிலை இருக்கு. அதை தொடர்ந்து வந்து இந்த 10 அடிக்கு ஒரு பனை மரங்கள்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரிதான் வந்து நான் வந்து டிசைன் பண்ணியே வச்சது. நம்ம வந்து ஒரே பேட்டர்ன்லயே நம்ம வச்சிட வேண்டாம். இப்போ ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு அந்த கேப்ல வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உபயோகத்துக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வச்சிருக்கோம். இப்போ வந்து இந்த காட்டு நெல்லி மரமும் வச்சிருக்கோம் இந்த வழிபாதையில. இப்போ இது ஃபுல்லாவே ஃப்ரூட்ஸ் தான். எல்லாமே ஒவ்வொரு மாதிரியான வெரைட்டி ஃப்ரூட்ஸ் இருக்கும். இதுல வந்து நம்ம சாப்பிட்றதுக்கான பழமரங்களும் இருக்கும். இது வந்து பிளாக்பெரின்னு சொல்றோம். இது வந்து ஃபுல்லா குருவிங்க சாப்பிட்றதுக்காக. இப்போ நாம மட்டும் சாப்பிட்டா போதுமா, குருவிங்களும் சாப்பிடணும். ஸோ இது வந்து பிளாக்பெரி மரம். இதுக்கு அடுத்தது வந்து கொய்யா மரம் இருக்கு. ஸோ அந்த கொய்யாவுக்கு அடுத்தது ஒரு மகோகனி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஊட்டி ஆப்பிள்னு சொல்லிட்டு நம்ம சின்ன சைஸ் இருக்கும். ஸோ அதுவுமே பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு தான். இப்போ அதான் இப்போ நமக்கு ஒரு மரம், பேர்ட்ஸ்க்கு ஒரு மரம், நமக்கு ஒரு மரம், பேர்ட்ஸ்க்கு ஒரு மரம்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து மாத்தி மாத்தி வந்து இந்த வச்சிருக்கோம். ஆக்சுவலா இந்த வழிபாதை வந்து ஃபுல்லாவே வந்து நமக்கு ஒரு 12 சென்ட். இந்த 12 சென்ட்டோடைய லென்த்துக்குமே வந்து ஒரு ஒரு பழமரம், நம்மளுடைய அந்த உட்டுக்காக குருவிங்க சாப்பிடுறது, இதெல்லாம் கலந்து கலந்துதான் வந்து ஃபுல்லா எடுக்கவே வச்சிருக்கேன். இது வந்து தெரியும் கொய்யா. இதுவும் ஹைபிரிட் தான். ஆனா இது வந்து நமக்கு ரெகுலரா வந்து கொய்யா பழம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு சங்காவும் இருக்கு. சங்கா பறிச்சு நம்ம சாப்பிடலாம். ஆனா இது எப்பவுமே வந்து இப்போ இது அறுவடை ஆயிடுச்சுன்னா நான் நிறைய 20-30 பழத்துக்கு மேல வந்து காய்ச்சிருச்சு. ஆனா டெய்லி வந்து இந்த தம்பிதான் வந்து டெய்லியும் பறிச்சு சாப்பிடுவாரு. இப்போ ஃபுல்லா அறுவடை ஆனதும் இப்போ மறுபடியுமே அது பூ வச்சு மறுபடியும் வரும். இதான் வந்து அது மேஜிக் மாதிரி. இது வந்து அத்தியில 2 வெரைட்டி வச்சிருக்கேன். இதுல இன்னும் காய் வரல. இன்னொன்னு மட்டும் காய் காய்ச்சிட்டு இருக்கு. இது நம்ம வல்லாரக்கீரை. நம்ம டெய்லி ரெகுலர் யூஸ்க்கு தான். சூப்பு வைக்கவோ இல்ல பருப்பு பொடி பண்றதுக்கெல்லாம் இப்போ இதை நான் பயன்படுத்திக்குவேன். இது வந்து என்னுடைய கார்த்தி தம்பி வந்து எனக்கு கொடுத்த மரம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மரம். நவாப்பழ மரம். நாட்டு நவா தான் இது. ஏன்னா சின்ன பிள்ளையில இருக்கும்போது இந்த சீசன் வந்துருச்சுன்னா ஒவ்வொரு மரத்துக்கு கீழேயும் போயிட்டு இந்த பழங்கள் பொறுக்கின அந்த அனுபவம்லாம் இருக்கு. வட்டப்பாத்தி எனக்கு வந்து இந்த வானகத்துல வந்து ஒரு முறை நான் பார்த்துருந்தேன். இந்த வட்டப்பாத்தி அமைக்கிறது வந்து அந்த டீம் ஆளுங்கெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால எனக்கு வட்டப்பாத்தி போட்டுக்கணும்னு அது ஒரு ஆசை. கேட்டா வட்டப்பாத்தி எனக்கு போட தெரியாது, எனக்கு போட தெரியாது நிறைய பேர் சொன்னதுனால அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு அவர்கிட்ட கேட்டிருந்தோம். அவருக்குமே எனக்கு வட்டப்பாத்தி போட தெரியாதுமா அப்படின்னா, போட தெரியாது இல்ல அப்ப கத்துக்கோங்க, எங்கேயாவது ஒரு இடம் போய் கத்துக்கணும்ல ஒரு விஷயத்த, அப்ப கத்துக்குங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து அப்படிதான் வந்து இந்த வட்டப்பாத்தியை போட்டது வந்து அது பெரிய பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு இந்த வட்டப்பாத்தியை போடுறதுக்கு. ஏன்னா அந்த ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி பேப்பர்ல இந்த கேம்பஸ் பென்சில்லாம் சொருகி அந்த வட்டம் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நாங்க வந்து கயிறை வச்சு கோடு கிழிச்சு அதனுடைய ப்ராசஸ் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதனால அது வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. இல்லை இந்த மாதிரி எனக்கு வேணும், நான் இப்படிதான் வந்து பழமரங்கள்லாம் நட்டிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இருந்துச்சுன்னா எனக்கு களையெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும், அப்படி தண்ணி விடுறதுக்கு கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால அவங்க எனக்கு
பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை நான் வந்து அப்படியே வந்து இது ஒரு 2-3 வருஷமா நான் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கேன். வட்டப்பாத்திக்குள்ளதான் இப்போ வந்து நான் தக்காளி எல்லாம் போட்டு அறுவடை பண்ணது. இப்போ தக்காளிக்கு இடையில வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரை வச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இப்போ இந்த சம்மர் டயத்துல எல்லாம் வந்து இந்த வெயில்ல ஷாடோ பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த அகத்தி கீரையை வந்து நான் ரிமூவ் பண்ணாம அகத்தி மரங்களை வந்து கொஞ்சம் அப்படியே வச்சிருக்கேன். இப்போ அதுக்கு இடையில வந்து கொஞ்சம் மிளகாலாம் நட்டேன். இப்போ மிளகா வந்து தண்ணி பத்தாம அவங்க கொஞ்சம் வாட்டமா இருக்காங்க. அந்த மிளகாயிலேயும் கொஞ்சம் வெரைட்டி மிளகாய் தான் இருக்கும். இப்ப அங்க பார்த்தோம் இல்லையா, அந்த வட்டத்திலே வந்து கருப்பு முத்து மிளகாய் பார்த்த மாதிரி இப்ப சம்பா மிளகாய், அது வந்து ரெட் வந்து இந்த புல்லட் சில்லி, அப்புறம் நெய் மிளகாய், சாம்பார் மிளகாய், இப்போ இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ள எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இந்த முறை நான் வந்து கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணியிருக்கோம். சோம்பும் சீரகமும் வந்து நான் வந்து போட்டு வச்சிருந்தேன். இப்போ இந்த வாட்டி சோம்பு வந்திருக்கு. சோம்பு வந்து இப்போ பூ விட ஆரம்பிச்சிருக்கு. அந்த பக்கம் சீரகம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட சோம்பு சீரகமும் செடி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த கேரட் பூவு, வெங்காய பூவு எல்லாம் வந்து ஒரே ஃபேமிலியோட சேர்ந்ததான் நினைக்கல. ஏன்னா அதனுடைய அமைப்பு வந்து அது அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து இது நெய் மிளகாய் எல்லாம் இப்போ அறுவடை ஆயிடுச்சு. இப்போ இனிமே அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கேரட் வந்து கருப்பு கேரட் வந்து நம்ம போட்டிருக்கோம். போன வாட்டி கேரட் வந்து சும்மா ஒரு கொஞ்சம் போட்டிருந்தேன். ஆனா அது எதுவுமே நான் வந்து சமைக்கல, ஃபுல்லாவே விதைக்காவே விட்டுருந்தேன். இப்போ அந்த விதையை எடுத்துதான் இப்போ இந்த வாட்டி நான் வந்து கேரட் வந்து விதை போட்டிருக்கேன். ஸோ லைன் ஃபுல்லாவே இந்த வட்டப்பாத்திக்குள்ள ஓரங்கள் எல்லாமே இந்த கேரட் தான் இருக்கும். ஆனா கருப்பு கேரட் இது. ஏன்னா செடியை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அடித்தண்டு வந்து இந்த கொஞ்சம் வயலட்டா இருக்கிறதுனால கருப்பு இது. இந்த ஓரங்களும் அந்த ஓரங்களும் போட்டேன். இப்போ இதுக்கு இடையிலே வந்து நான் வெங்காயமும் வச்சிருக்கேன். ஏன்னா தண்ணி விடும்போது எல்லாத்துக்கும் ஒன்னா தானே போகுது. ஸோ அதுக்கு இடையில வந்து இப்போ இந்த சாம்பார் வெங்காயம் வச்சிருக்கோம். அதுக்கு இடையிலேயே வந்து மிளகா, பச்சை மிளகா, சம்பா மிளகா இருக்கு. இப்போ இடையில வந்து நம்ம அந்த கேந்தியும் வச்சிருக்கோம். ஏன்னா பூச்சி கட்டுப்பாடு பண்றதுக்காக இப்போ அந்த கேந்தியும் வச்சிருக்கோம். இப்போ தொடர்ச்சியா 1 by 1 வந்து இப்படிதான் இருக்கும். இந்த வந்து ஒரு செடிக்கு ஒரு இடைக்கு என்னென்னலாம் வந்து அதுக்கு வச்சுக்க முடியுமோ இப்போ அதெல்லாம் வச்சிருக்கேன். வந்து கற்பூரவள்ளி நம்ம ஒரு செடி வச்சது ஃபுல்லா 2 பாத்தியோட மேட்டிலுமே ஃபுல்லா வந்துருச்சு. கற்பூரம் தான் டெய்லி இப்போ நாங்க வந்து பெரிய பால், டீ, காஃபி எல்லாம் நம்ம சாப்பிட்றது கிடையாது. மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த கிரீன் டீ மாதிரி தான் இலை தலையெல்லாம் பிடுங்கி போட்டு அது கொதிக்க வச்சு அப்படிதான் குடிச்சிக்கிறோம். அப்புறம் இதோட சேர்ந்து லெமன் கிராஸு, திருநீர் பச்சிலை, இதெல்லாமே அந்த வேலி ஓரங்கள்லவே நமக்கு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து என்னெல்லாம் வச்சுக்கணுங்கிறத வந்து ஓரளவுக்கு அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது வந்து இந்த அவகோடா மரம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன். ஆனா திருவண்ணாமலைக்கெல்லாம் அது வருமா அப்படிலாம் கேட்டாங்க. பட் நல்லாவே வந்திருக்கு இது. அதுக்கு கீழே வந்து நான் மிளகு செடி வச்சிருக்கேன். அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை நாங்கள் வந்து கேரளா போயிருந்தோம் விதை திருவிழாவுக்கு. டீமோட போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து மிளகு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். வாங்கும் போதே கொஞ்சம் காயோட தான் இருந்தது. சரி எப்படியும் வச்சு விட்டேன். சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு இடையில தக்காளி அறுவடை பண்ணி ஏதோ ஒரு செங்காவா ஒன்று தொங்கிட்டு இருக்கு. வந்து இப்போ இந்த வட்டப்பாத்திக்குள்ள வந்து நிறைய வெரைட்டி பழம் வரைச்சிருக்கோம். அதாவது வாழை, மா, பலா, கொய்யா, சீத்தா, சப்போட்டா, பப்ளி மாஸ், ஆரஞ்சு, சாத்துக்குடி, நார்த்தை, ஸோ இந்த வெரைட்டி வச்சிருக்கோம். இதுல வாட்டர் ஆப்பிள் இந்த மாதிரியும் வச்சிருக்கோம். இப்போ இதுல வந்து முந்திரி வச்சிருக்கோம். நமக்கு வச்சதுல இருந்து 2 வருஷமாவே இந்த சின்ன மரத்திலே நமக்கு காய்ச்சிட்டு தான் இருக்கு. அது சொல்லுவாங்க, சின்ன மரத்திலே காக்கி விட்டீங்கன்னா அடுத்து காய்க்காதுன்னு சொல்லுவாங்க. அது ஆசை இல்லையா? நமக்கு சின்னதா இருந்தாலும் நமக்கு வந்து காய்க்கணும், அது நம்ம பார்க்கணுங்கிறது ஆசை இருக்கு. சின்ன பிள்ளைலாம் நிறைய வாங்கி சாப்பிட்டதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம தோட்டத்துல நம்ம மரத்துல இது வரும்போது ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் இன்னும் பழமாகலாம் செங்காவா இருக்கு. மேலே நிறைய பூ நிறைய இருக்கு, பிஞ்சும் அதே மாதிரி நிறைய இருக்கு. இப்போ இது சம்மருக்கான பழம். இது முந்திரி பழம் நல்லா இருக்கும். இதை கட் பண்ணி அதுல உப்பு காரம் எல்லாம் போட்டு சாப்பிடுவோம். ரெட் கலர்ல பழுக்கக்கூடிய பழம் இது முந்திரி. இது வந்து கொய்யா, நம்ம நாட்டு கொய்யா. இந்த ரெட் கலர்ல பழுக்கும் பாருங்க, அந்த கொய்யா மரம். இது எல்லாம் இப்பதான் வந்து அறுவடை முடிஞ்சது. கொய்யா காய்ச்சி இதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு அது அந்த ப்ராசஸ் அப்படி இருக்கு. இது காட்டு நெல்லி. இப்போ இதேதான், இப்போ மா, கொய்யா இந்த மாதிரிதான் மாத்தி மாத்தி தான் வச்சிருக்கோம். இதுக்கு இடையில ஒரு தென்னங்கன்று வச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரிதான் இருக்கும், உள்ளேயும் இருக்கு. இப்போ இந்த கீழே பாத்தீங்கன்னா இது வந்து வில்வ மரம், மகா வில்வம்.
சின்னதப்பதான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த வட்டப்பாத்திக்குள்ளேயே வந்து பழமரங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து வாட்டர் ஆப்பிள் வச்சிருக்கோம். இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பூ வச்சு பிஞ்சு ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் பழம் வர கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். எத்தனை மாசம் ஆகும்னு தெரியல பழம் வர்றதுக்கு. அதனால நம்ம 12 மாசத்துக்கும் கணக்கு பண்ணி வச்சதுல எல்லா மரங்களும் ஓரளவுக்கு அந்த பழங்கள் வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து டெய்லி எப்படி ஒரு 2 மணி நேரமாவது இதுக்கான டயத்தை எடுத்துக்கிட்டு இதுக்குள்ள வந்து டெய்லி வேலை பார்த்து நான் வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நம்மளோட தேவைக்காக தானே எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். கட்டில கொண்டாந்து தோட்டத்துக்குள்ள போட்டோமா, பழங்களை பறிச்சு சாப்பிட்டோமா, நிம்மதியா இந்த லைஃப்பை வந்து கடத்தணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இப்போ எல்லாருமே வந்து ஒரு கனவு இருக்கும் இல்லையா, லைஃப்ல வந்து செட்டில் ஆன பிறகு அந்த ஓய்வு காலங்கள்ல வந்து ஒரு பண்ணை வீடு மாதிரி நம்ம வந்து வடிவமைச்சுக்கிட்டு அதுக்குள்ள வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும்ட்டு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கற்பனை இருக்கும். ஸோ அந்த கற்பனையை வந்து நான் வந்து அது நிஜமாவே வந்து அதுக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டே இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி இப்படிதான் வந்து இந்த கட்டமைப்பை வந்து பண்ணினது. இப்போதான் வீடு கட்டி முடிச்சிருக்கோம். ஸோ அதுக்குள்ள இன்னும் பிள்ளைங்கெல்லாம் வந்து அவங்க படிச்சு கிடிச்சு கொஞ்சம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள இப்ப இருக்கிற இந்த பழ மரங்களுடைய ஹைட்லாம் இன்னும் கொஞ்சம் குரோத் ஆகி பெருசா வந்துடும். நல்லா நமக்கு ஒரு தோப்பு மாதிரி வந்து இதை நம்ம கொடுப்போம். அப்போ வந்து இன்னும் சூப்பரா ஆயிடும். நினைச்ச மாதிரி ஒரு பண்ணை வீட்டுக்குள்ள வாழற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா கொடுக்கும். அடுத்தது வந்து நம்ம இது பெரிய லெவல்ல வந்த பிறகு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். வணக்கம். மேலும் இயற்கை வாழ்வியல் சார்ந்த பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தமிழ்நாடு விவசாய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி மக்களே.